Good afternoon, students. So, in class, 9th standard max, the first chapter set language. Exercise 1.2 5th sem பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி பார்த்த exercise 1.2 என்னென்ன பார்த்தோம்னா null set, singleton set, finite, infinite, equivalent, equal set இத பத்தி நிறைய பார்த்தோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய என்னன்னு பார்த்தீங்கன்னா state which pair of sets disjoint or overlapping. கொடுத்துருக்க ரெண்டு செட்டில் டிஜாயின் என்ன ஓவர்லாப்பிங் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டுக்காங்க. ஸோ இதில் டிஜாயின் அப்படின்னா ஓவர்லாப்பிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு செட்ஸ்க்கும் இன்டர்செக்ஷன் பார்க்குறோம். இன்டர்செக்ஷனை பார்க்கும்போது சம் எலமெண்ட்ஸ் கிடச்சிச்சின்னா ஓவர்லாப்பிங். எம்டி செட்டாக இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் ஏ டிஜாயிண்ட். அதனால் சார் இன்டர்செக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது செட்ஸ் ஆப்ரேஷனோட பேசிக் பார்த்தீங்கன்னா யூனியன் அண்டு இன்டர்செக்ஷன். ஸோ அந்த யூனியன் அண்ட் இன்டர்செக்ஷன் ரெண்டையும் தெரிஞ்சால் மட்டும் தான் என்ன பண்ண முடியும், இந்த சம் சால்வ் பண்ண முடியும். ஸோ அதை ஃபஸ்ட்டு படிச்சுக்கலாம். ஸோ யூனியன் ஆஃப் டூ செட்ஸ். த யூனியன் ஆஃப் செட்ஸ் A and B is the set of all elements which are either A or B or both. It is denoted by A union B. இந்த யூன்ற சிம்பிள் பேர் தான் என்ன உங்களுக்கு யூனியன் சொல்கிறாங்க. இதுதான் சிம்பிள், யூனியன் சிம்பிள். இதோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பின்ற ரெண்டு செட்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் மெர்ஜி பண்ணி எழுதக்கூடியது, சேர்த்து எழுதக்கூடியது யூனியன். ஸோ யூனியன்னால உங்களுக்கு என்னது, ரெண்டையும் சேர்த்து எழுதக்கூடியது, இதுதான் நம்ம யூனியன் சொல்கிறோம். இப்போ ஏன்ற செட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு செட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள். பின்ற செட்டு இருக்குது MN, Qன்ற செட்டு பாருங்கள் MIJ. ஃபைண்ட் B யூனியன் Qன்னு கேட்குறாங்க. இப்போ பியோட செட்டு பார்த்தீங்கன்னா MN, Qவோட செட்டு பார்த்தீங்கன்னா MIJ. ரெண்டு யூனியன் சேர்த்து எழுதும்போது B யூனியன் Gன்னு பார்க்கும்போது சேர்த்து எழுத போகிறோம். யூனியன் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். சேர்த்து எழுதும்போது ரெண்டு செட்டையுமே உள்ள எலிமெண்ட்ஸை அப்படியே ஒன்றா எழுத போகிறோம். இப்போ M சார் இங்கே 2 M இருக்குது சார், 2 M எழுதணுமா, அப்படிலாம் கிடையாது. மெர்ஜி பண்ணி எழுதும் போதும் சரி, செட்ஸ் எழுதும் போதும் சரி, எப்பயுமே செட்ஸுக்குள்ள ரிப்பீட்டட் எலமெண்ட்ஸ் அலோடு கிடையாது. ஸோ 2 எம்னாலும் ஒரு எம் தான். என்ன ஒரு எண் இருந்தாலும் என்ன IJ. அப்போ யூனியன்னா ரெண்டுலேயும் உள்ள எல்லா எலமெண்ட்ஸும் உள்ளே வரக்கூடியதான் யூனியன். அடுத்து பாருங்கள் இன்டர்செக்ஷன். The intersection of two sets A and B is the set of all elements common both A and B. இந்த இன்டர்செக்ஷன் மீனிங் பார்த்தீங்கன்னா ரெண்டு செட்ஸுக்குரிய எலமெண்ட்ஸில் ரெண்டு காமனாக இருக்கக்கூடியது உங்களுக்கு என்னது இன்டர்செக்ஷன். இட் இஸ் டினோட்டட் பை A இன்டர்செக்ஷன் B. இப்படி ஒரு சிம்பிளுக்கு பேர் தான் உங்களுக்கு இன்டர்செக்ஷன். அதாவது ஏன்ற செட் இருக்கும், பின்ற செட் இருக்கும். இந்த ரெண்டு செட்டுக்கும் உள்ள காமன் பாயிண்ட்ஸ் இட் இஸ் கால்ட் ஏ இன்டர்செக்ஷன். இப்போ இதனுடைய எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏயோட செட்டு 1 2 3 4 இருக்கு. பியோட செட்டு பார்த்தீங்கன்னா 3 4 5 6. ரெண்டுக்கு இன்டர்செக்ஷன் பார்க்கணும். ஏ இன்டர்செக்ஷன் பின்னு பார்க்கும்போது நல்லா கவனிங்க. இன்டர்செக்ஷன்னா ரெண்டுக்கும் காமன் பாயிண்ட் இருக்கணும். இங்கே பாருங்க 1 இருக்கு, இங்கே 1 இருக்கா, இல்லை அது எடுக்கக்கூடாது. 2 இருக்குது, இங்கே இருக்கா, இல்லை அதையும் எடுக்கக்கூடாது. 3 இருக்குது, எஸ் 3 இருக்குது, அதை எடுத்துக்கலாம். 4 இருக்குது, அதையும் எடுத்துக்கலாம். அப்போ ஏ இன்டர்செக்ஷன் என்ன கிடைக்கும் உங்களுக்கு 3 4 மட்டும் தான். அப்போ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இன்டர்செக்ஷன்றது ரெண்டுலையுமே இருக்கிற எலமெண்ட்ஸ் தான் இன்டர்செக்ஷன். ஸோ இந்த மாதிரி ஆன்சர் உங்களுக்கு இன்டர்செக்ஷன் கிடைச்சா ஓவர்லேப்பிங், அப்படி கிடைக்கல ரெண்டுலையுமே இன்டர்செக்ஷன் இல்லை அப்படின்னா டிஜாயிண்ட். இந்த செம்ம தான் இப்போ 5th செம்மாக பார்க்க போகிறோம். வாங்க செம்ம போகலாம். ஓகே 5th செம் பாருங்கள். ஸ்டேட் விச் பேர் ஆஃப் செட்ஸ் ஆர் டிசைன் அண்ட் ஓவர்லாப்பிங். நல்லா திரும்ப கவனிங்க. ரெண்டு செட்ஸுக்குள்ளேயே இன்டர்செக்ஷன் பார்க்கும்போது எலமெண்ட்ஸ் கிடச்சிச்சின்னா ஓவர்லாப்பிங், அப்படி எலமெண்ட்ஸ் கிடைக்காட்டி டிஜாயின் செட்டு. எஃபோட செட்டு பாருங்கள் ஏஸ் ஈக்குவல் டு FI/AS. பியோட செட்டு பாருங்கள் ANFHS. இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி பார்க்குறோம். ஏ இன்டர்செக்ஷன் பி ரெண்டு காமன் பாயிண்ட் என்ன வருதுன்னு பாருங்கள் FAS. இப்போ இட் இஸ் த ஓவர்லாப்பிங். ஏன்னா இந்த ரெண்டு எலமெண்ட்ஸுக்கும் காமன் பாயிண்ட்ஸ் இருக்குது, therefore it is overlapping. அதே இது பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் C ஈக்குவல் டு அவங்க செட் ஃபில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு கொஸ்டினுமோ
ரோஸ்டர் ஃபார்மில் மாற்றினா தான் ஆன்சர் ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம். எக்ஸ் இஸ் ஏ ப்ரைம் நம்பர் எக்ஸ் கிரேட்டர் தென் 2 ப்ரைம் நம்பராக இருக்கணும், கிரேட்டர் தென் 2க்கு மேலே இருக்கணும் ஃபஸ்ட்டு கண்டிஷன். ரெண்டாவது டி பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஏ ஈவன் ப்ரைம் நம்பர், ரெண்டு கண்டிஷன் தான். அப்போ சி பார்க்கும்போது எக்ஸ் கிரேட்டர் தென் 2க்கு மேலே நீங்கள் வேல்யூ எடுத்து எழுதணும். அப்போது 3, 5, 7, 11 ஏன்னா ப்ரைம் நம்பர் என்ன கிடைக்கும் உங்களுக்கு 2, 3, 5, 7, 11, 13 கிடைக்கும். இங்கே கிரேட்டர் தென் 2னா 2 எடுக்கக்கூடாது, அதுக்கடுத்த நம்பர் என்ன வரும் 3, 5, 7, 11 அப் டு வேல்யூ போயிட்டு இருக்கு. ஸோ டியோட வேல்யூ பாருங்கள், எக்ஸ் இஸ் ஈவன் ப்ரைம் நம்பர். மேக்ஸில் ஈவன் ப்ரைம் நம்பர்னு ஒரே ஒரு நம்பர் தான், இட் இஸ் 2 ஒன்லி. ஸோ இண்டுக்கு இன்டர்செக்ஷன் பார்க்கணும், ஏன்னா ஓவர்லேப்பிங்காக டிசைன் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ரெண்டுக்கு இன்டர்செக்ஷன் பார்க்கும்போது சி இன்டர்செக்ஷன் டி, இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இருக்கா இல்லை, 5 இருக்குது, 5 இல்லை, 7 இருக்குது, 7 இல்லை. தேர்ஃபோர் இட் இஸ் த எம்டி செட். இப்போ இன்டர்செக்ஷனும் இல்லை, ரெண்டுக்கும் காமன் பாயிண்ட்ஸ் இல்லைன்னா இட் இஸ் த டிசைன் செட். ஓகேங்களா? அதில் தேர்ட் கொஸ்டின், E is equal to set of x, x is a prime factor of 24. அடுத்து பார்த்தீங்கன்னா x is a multiple of 3, x less than 13 கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைம் ஃபேக்டர்னா என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, அந்த நம்பர் எந்த நம்பர் ஃபேக்டர் கொடுத்தாலும் அந்த நம்பர் எந்த நம்பர்லாம் டிவைட் ஆகும் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ 24னு ஒரு நம்பர் இருக்குன்னா நம்பர் எந்த நம்பர் டிவைட் பண்ணோம், 1 டிவைட் பண்ணும், 2 டிவைட் பண்ணும், 3 பண்ணும், 4 பண்ணும், 5 டிவைட் பண்ணாது, 6 பண்ணும், 7 டிவைட் பண்ணாது, 8 வரும், 12, 24. ஸோ அதைத்தான் செட்ஸில் இருக்கும். இந்த 24ஓட ஃபேக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 6, 8, 12, 24. இந்த x is a multiple of 3 means மல்டிபிள் ஆஃப் 3னா என்ன உங்களுக்கு டேபிள் தான், 3 டேபிள், 3, 6, 9, 12, 15, 3 டேபிள் எழுதிட்டே போகிறோம். ஏன் 27 ஸ்டாப் பண்ணுறோம்னா கண்டிஷன் பாருங்கள், எக்ஸ் லெஸ் தென் 30, எக்ஸ் லெஸ் தென் 30னா 30க்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஸ்டாப் பண்ணிக்கிறணும். அப்போ இ இன்டர்செக்ஷன் எஃப், ஈக்கும் எஃப்க்குள்ள இன்டர்செக்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே 3 இருக்குது, 3, 6 இருக்குது, 6, 12 காமன் பாயிண்ட்ஸ் கிடைக்குது. அப்போ காமன் பாயிண்ட்ஸ் கிடைச்சாலே உங்களுக்கு என்னது, இட் இஸ் ஓவர்லேப்பிங், இட் இஸ் ஓவர்லேப்பிங். ஓகே, அடுத்து 6th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க, எஸ்ன்ற செட்டு. அதுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் இருக்குது, ரெக்டாங்கிள் இருக்குது, சர்க்கிள் இருக்குது, ரோம்பஸ் இருக்குது, ட்ரையாங்கிள் இருக்குது. இந்த செட்ஸுக்குள்ளே அந்த 5 சேஃப் இருக்குது. லிஸ்ட் த எலமெண்ட்ஸ் ஆஃப் ஃபாலோவிங் சப்செட் ஆஃப் எஸ். இப்போ கீழே கேட்ட கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எலமெண்ட்ஸை சப்செட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுருக்காங்க கொஸ்டினை. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், இந்த செட் ஆஃப் சேஃப் விச் ஹேவ் 4 ஈக்குவல் பார்ட்ஸ். மேலே உள்ள செட்ஸில் வந்து 4 ஈக்குவல் பார்ட் உள்ள சேஃப் எது அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ 4 சைடுமே ஈக்குவலாக உள்ளது எது, ஸ்கொயர் சொல்லலாம். ரெக்டாங்கிள் 4 சைடு ஈக்குவலாக இருக்குமா, இருக்காது. சர்க்கிள் இருக்காது. ரோம்பஸ் எஸ் 4 சைடுமே ஈக்குவல். ட்ரையாங்கிள் ஒன்லி 3 சைடு தான். அப்போ அதில் வரக்கூடிய செட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் அண்டு ரோம்பஸ் ஒன்லி. ஓகேவா? அதிலே செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், இந்த செட் ஆஃப் சேஃப் விச் ஹவ் ரேடியஸ் ஆன்சர். அந்த சேஃபில் வந்து ரேடியஸ் மெஷர்மெண்ட் எந்த இதில் பார்ப்போம், ஸ்கொயர்னா சைடு தான் பார்ப்போம், ரெக்டாங்கிள்னால் பெர்த் அண்ட் ஹைட்டு, சர்க்கிள் தான் ரேடியஸ் பார்ப்போம், ரோம்பஸ்லாம் அது சைடு தான் பார்ப்போம், ட்ரையாங்கிள்னால் பேஸ் அண்ட் ஹைட்டு பார்ப்போம். அப்போது ரேடியஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு சேஃப் என்ன உங்களுக்கு, சர்க்கிள். த செட் ஆஃப் சேஃப்ஸ் விச் ஹவ் ரேடியஸ் இஸ் சர்க்கிள்ஸ். ஓகேவா? தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், த செட் ஆஃப் சேஃப் விச் ஆஃப் த சம் ஆஃப் ஆல் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் 180. ஸோ அந்த சேஃபில் எந்த இன்டீரியர் ஆங்கிள் ஆட் பண்ணால் 180 கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்கொயர் ரெக்டாங்கிள்லாம் பார்த்தீங்கன்னா 360, சர்க்கிளும் உங்களுக்கு என்னது 360, ராம்பஸும் 360. அப்படின்றப்போ உங்களுக்கு 180 கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு சேஃப் என்னது உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஒன்லி. ரெஃபரன்ஸ் செட்ஸில் உங்களுக்கு என்ன கிடைக்கும், ட்ரையாங்கிள் ஒன்லி. ஓகேவா? ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள், இந்த செட் ஆஃப் சேஃப் விச் ஹவ் 5 சைடு. கொடுத்துருக்க செட்ஸில் 5 சைடு உள்ள சேஃப் என்னன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸ்கொயருக்கு 4 சைடு, ரெக்டாங்கிளுக்கும் 4 சைடு, சர்க்கிளுக்கு சைடே கிடையாது, ரோம்பஸுக்கும் 4 சைடு, ட்ரையாங்கிளுக்கு 3 சைடு. அப்போ அப்படி எதுவும் 5 சைடு உள்ள சேஃப் இருக்கா, இல்லை. therefore it is empty set. ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ கமா ஏ கமா பி. ஒரு செட்டுக்குள்ளே 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. அது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ இருக்குது, ஏ கமா பி இருக்குது. ரிட்டன் சப்செட் ஆஃப் ஏ. இதோடைய சப்செட் எழுதுன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதோடைய சப்செட்னா என்ன சார் அப்படின்னு பார்க்கும்போது
ஒரு செட்ஸை வந்து மினிமல் லெவல்லேருந்து எப்படி நம்மளாக க்ரியேட் பண்ணிட்டே போகலாம் அப்படின்றது உங்களுக்கு என்னது சப்செட். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இதோட ஆன்சரே பாருங்கள், ஏ கமா பி இது ஒரு எலிமெண்ட்ஸ், இது ரெண்டு சேர்த்து ஒரு எலிமெண்ட்ஸ், இது ஒரு எலிமெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு மினிமம் அந்த செட்ஸில் எலிமெண்ட்ஸ் எதுவுமே இல்லை, எம்டியாக இருக்குன்னா எம்டி செட்டு. அடுத்து தனியாக சிங்கிளாக வரணும் ஏ. அடுத்த எலிமெண்ட்ஸ் என்ன வரும், ஏ கமா பி ரெண்டு சேர்த்து ஒரு எலிமெண்ட்ஸு, அது ரெண்டையும் சேர்த்து எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் தனியாக எழுதிக்கும் பாருங்கள், ஏஸ் ஈக்குவல் டு 1 2ன்னு ஒரு செட்ஸு கொடுத்துருக்காங்க. இது எப்படி சப்செட்டாக க்ரியேட் பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட் நம்ம இமேஜினே பண்ணணும், இங்கே எதுவுமே இல்லாமல் இருந்தால் என்ன இருக்கும், எம்டியாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு எலமெண்ட்ஸாக தான் இருக்கும், ஃபஸ்ட்டு 1 இருக்கும், அப்படி இல்லைன்னா 2 மட்டும் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா 1 2 சேர்ந்துருக்கலாம். இப்படி எழுதக்கூடியதான் உங்களுக்கு என்னது சப்செட். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? எத்தனை எலமெண்ட்ஸ் கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு எம்டி, அடுத்து ஒவ்வொரு எலமெண்ட்ஸாக எழுதணும், அடுத்து 2 எலமெண்ட்ஸாக இருக்கணும், அடுத்து 3 எலமெண்ட்ஸாக இருக்கணும். இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணக்கூடியதான் சப்செட்ஸ். அடுத்து பாருங்கள், ரைட் டவுன் த பவர் செட் ஆஃப் ஃபாலோவிங் செட்ஸ். ரைட் டவுன் த பவர் செட். பவர் செட்டை கீழே எழுதுங்க. பவர் செட்னாலும் இப்போ சப்செட் எழுதணும்னா ரெண்டும் சேம் ஃபார்மேட் தான். இப்போ ஏஸ் ஈக்குவல் டு ஏ கமா பின்னு இருக்கு. பி ஆஃப் ஏ மீன்ஸ் பவர் ஆஃப் ஏ. அப்போ ஆன்சர் உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஃபஸ்ட்டு ஏ கமா பியை விட்டுருங்க. ஃபஸ்ட்டு என்ன இருக்கும், எம்டியாக இருக்கலாம், அடுத்து ஏவாக இருக்கலாம், அடுத்து பியாக இருக்கலாம், அடுத்து ஏயும் பியும் சேர்ந்துருக்கலாம். இதுதான் பவர் ஆஃப் ஏ. அண்டர்ஸ்டாண்டா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பி இஸ் ஈக்குவல் டு 1 2 3. இப்போ நீங்களே பாருங்கள், ஃபஸ்ட்டு எம்டி, அடுத்து ஒவ்வொன்றா பார்க்கணும், 1, அடுத்து தனியாக 2 வரும், அடுத்து 3 வரும், அடுத்து ரெண்டு ரெண்டாக சேர்த்து ஒரு செட் எழுதும், 1 2 2 3 3 1, அடுத்து 3 சேர்த்து எழுதும், 1 2 3. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இது பேர் தான் உங்களுக்கு என்னது பவர் செட். அந்த ஃபார்மெட்டை யூஸ் பண்ணி தான் டிசம் ஹோம்ஒர்க்கு தரப்போகிறேன் உங்களுக்கு. PQRSன்னு இருக்குது. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டியது என்ன பார்க்கணுங்க, எம்டி செட்டு வரும், அடுத்து பி, அடுத்து Q, அடுத்து R, அடுத்து S, அடுத்து பார்த்தீங்கன்னா PQ, QR, RS, SB, அடுத்து மூணும் எழுதணும், PQR, QRS. இப்படி நீங்கள் ஒவ்வொரு ஆர்டர் வைஸாக ஃபஸ்ட்டு எம்டி, அப்புறம் சிங்கிள், டபுள், ட்ரிபிள், ஃபோர்த் டைம் இப்படி எழுதக்கூடியதான் உங்களுக்கு என்னது பவர் செட். இந்த பவர் செட்டில் எத்தனை எலமெண்ட்ஸ் வரக்கூடிய நீங்கள் வேல்யூ பார்க்கக்கூடியதான் அந்த வேல்யூ சொல்கிறாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம் பவர் ஆஃப் ஏ எத்தனை எலமெண்ட்ஸ் கிடைக்கும், 1 2 3 4 எலமெண்ட்ஸ் கிடைக்குது. இங்கே பாருங்கள், பவர் ஆஃப் பி எத்தனை கிடைக்குது, 1 2 3 4 5 6 7 8. இது எப்படி சார் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படின்னா, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, 2 பவர் m. இந்த எம்ன்றது இங்கே எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது, 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ 2 பவர் என்ன பண்ணணும், 2 பவர் 2னா 2 × 2 ஆன்சர் என்ன வரும் உங்களுக்கு 4. சார் இங்கே எத்தனை எலமெண்ட்ஸ் கிடைக்குதுன்னா 3 இருக்கா, 1 2 3 இருக்குது, 2 பவர் 3. 2 பவர் 3 மீனிங் என்ன, 2 × 2 × 2. அப்போ ஆன்சர் கிடைக்கும் 8. ஸோ இதை வச்சா பார்த்துடலாம். இங்கே 4 இருக்குது, அப்போ 2 பவர் 4னா 2 × 2 × 2 × 2, 2 2 4, 4 2 8, 8 2 16. அப்போ எத்தனை எலமெண்ட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு, 16 கிடைக்கும். ஸோ இட் இஸ் கால்ட் ஏ பவர் செட். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் சப்செட் அண்ட் நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் ஃபாலோயிங் த செட். இப்போ சப்செட் ப்ராப்பர் சப்செட் பார்க்குறதுக்கு முன்னாடி சப்செட்டோட ஃபார்முலா பாருங்கள், 2 பவர் m. ப்ராப்பர் சப்செட் ஃபார்முலா என்ன, 2 பவர் m - 1. இப்போ W is equal to 3 நம்பர் இருக்குது, ரெட்டு, ப்ளூ, எல்லோ. அதாவது டபிள்யூன்ற செட்ஸில் 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. இங்கே உனக்கு ரெட்டு, எல்லோ, ப்ளூன்னு கொடுத்துருக்கான், இல்லை 1 2 3 2 கொடுத்துருக்கலாம். ஏதோ ஒரு நம்பர் கொடுக்கப்போ தான் ரெட், ப்ளூ, எல்லோ சொல்லி 3 கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ சப்செட் மீனிங் என்ன, ஃபார்முலா என்ன, 2 பவர் m தானே. எம்ன்றது நான் என்ன சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, கவுண்டிங் எலமெண்ட்ஸ் 1 2 3. இப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன், 2 அப்படி இருக்கும், எம்முக்கு நான் என்ன அப்ளை பண்ணுவேன், 3. 2 பவர் 3 மீனிங் என்னப்பா, 2 × 2 × 2, 2 2s are 4, 4 2s are 8. அப்போ சப்செட் வேல்யூ என்ன, 8. சப்செட் வேல்யூ என்ன, 8. அதே போல் இங்கே பாருங்கள், நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் ஃபார்முலா என்ன, 2 பவர் m - 1. அதாவது சப்செட்டில் காட்டிலும் ஒரு வேல்யூ மட்டும் கம்மியாக உள்ளது என்னது உங்களுக்கு, நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட். ஸோ அந்த ஃபார்முலா பாருங்கள், 2 பவர் m - 1, 2 எழுதிட்டேன். எம்மோட வேல்யூ எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது, 3 இருக்குது, 3 - 1. 2 பவர் 3ன்றது என்ன தெரியும், 2 × 2 × 2 ஆன்சர் 8. 8 - 1 ஆன்சர் என்ன உங்களுக்கு 7.
செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், வேர் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ட் சச் தட். அப்போ செட்டில் என்ன வரணும், எக்ஸ் ஸ்கொயர்டாக வரணும்னு சொல்லிட்டாங்க. அந்த எக்ஸுக்கு பதில் என்ன அப்ளை பண்ணணுமா, நேச்சுரல் நம்பர் அப்ளை பண்ணணும். 1 2 3 அப்ளை பண்ணிட்டே வரணும். அந்த வேல்யூ எவ்வளோக்குள்ளே அப்ளை பண்ணணும், 100க்குள்ளே அப்ளை பண்ணணும். இப்போ நேச்சுரல் ஃபஸ்ட் என்ன பண்ணலாம், 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் அப் டு 10 ஸ்கொயர் வரை அப்ளை பண்ணுறேன். ஏன் சார் 10 ஸ்கொயர் ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா, 10 ஸ்கொயர் வேல்யூ என்னென்னு பாருங்கள், 10 10s 100. அடுத்து 11 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 121 ஆயிரும். நம்மளுக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் ஈக்குவல் டு 100, 100க்குள்ளேயே ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க. அப்போ என்ன பண்ணலாம், 10 ஸ்கொயர் ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது, 1 2 3 4 5 6 7 8 9 10 இருக்குது. அப்போ சப்செட் பார்த்தீங்கன்னா 2 power m ஃபார்முலா, எம்முக்கு என்ன அப்ளை பண்ணணும், 10. இப்போ 2 power 10, 2 power 10 மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 × 2 × 2 × 2 10 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோம். இதோட ஆன்சர் 1024. இந்த நம்பர்லாம் கொஞ்சம் ஈஸி ஞாபகம் வச்சுக்கோங்க. 10th நிறைய இடத்துல இந்த நம்பர்லாம் யூஸ் பண்ணுவோம் நம்ம. ப்ராப்பர் சப்செட் ஃபார்ம் என்ன, 2 power m -1. 2 power m ஆல்ரெடி வேல்யூ பார்த்துட்டோம், 1024 -1. அப்போ ஆன்சர் கிடைக்கும் 1023. ஓகேங்களா. இப்போ லாஸ்ட் கொஸ்டின், இந்த எக்ஸசைஸ் இதோட முடியுது உங்களுக்கு. 10th கொஸ்டின் பாருங்கள், நம்பர் ஆஃப் ஏஸ் ஈக்குவல் டு 4. ஃபைண்ட் நம்பர் ஆஃப் பி ஆஃப் ஏ. நம்பர் ஆஃப் பி ஆஃப் ஏன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்செட். நம்பர் ஆஃப் பி ஆஃப் ஏன்றது உங்களுக்கு என்னது, சப்செட். இப்போ கிவன் நம்பர் ஆஃப் ஏஸ் ஈக்குவல் டு 4னா நம்பர் ஆஃப் பி ஆஃப் ஏ சப்செட் ஃபார்ம் என்ன, 2 power m. இப்போ 2 power mன்றது என்ன தெரியும், 4. 2 power 4னா 2 × 2 × 2 × 2 2 2s are 4 4 2s are 8 8 2s are 16. அடுத்து நம்பர் ஆஃப் ஏஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது கொஸ்டின், நம்பர் ஆஃப் ஏஸ் ஈக்குவல் டு 0. ஃபைண்டு நம்பர் ஆஃப் பி ஆஃப் ஏ. இப்போ இந்த கொஸ்டின் பார்க்கும்போது நம்பர் ஆஃப் ஏன்றது உங்களுக்கு என்ன தெரியும், எம்மோட வேல்யூ என்ன, 0. இங்கே நம்பர் ஆஃப் பி ஆஃப் ஏ தான் கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் பி ஆஃப் ஏன்றது என்ன உங்களுக்கு, சப்செட். சப்செட்டோட ஃபார்ம் என்ன, 2 power m ஈக்குவல் டு 2 power mக்கு என்ன அப்ளை பண்ணலாம், 0 அப்ளை பண்ணலாம். இப்போ 2 power 0ன்றது என்ன, எனிதிங் பவர் 0 ஆன்சர் இஸ் 1. ஸோ உங்களுக்கு இதோட என்னதுன்னா எக்ஸசைஸ் 1.2 ஓவர் ஆகுது. இப்போது ஃபஸ்ட்டு சாப்டர் செட் லாங்குவேஜில் எக்ஸசைஸ் 1.1 1.2 தரவா ஓரளவுக்கு பார்த்துட்டோம். நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த சம்மப்புறம் திரும்ப நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அந்த ஆன்லைன் கிளாஸில் நடத்துகிறப்போ ஒரு நாளைக்கு கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 or 5 சம்ஸ் தான் நடத்துகிறோம். அந்த சம்மை நீங்கள் என்ன பண்ணணும், திரும்ப ரீகால் பண்ணி வச்சுக்கிறணும். இதை நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா எப்போ ஸ்கூல் ரீஓப்பன் ஆகுதோ அன்றைக்கி நீங்கள் நோட்டை பார்க்கும்போது ஹெவி லோடாக இருக்கும், உங்களுக்கு நிறைய சம் பார்க்குற மாதிரி இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இப்போ இருந்தால் என்ன பண்ணுங்கள், சம் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஹோம்ஒர்க் சம் ஒரு சம் கொடுத்துருக்கேன், அதை சால்வ் பண்ணி அனுப்புங்க. இதெல்லாம் நோட்டில் காப்பி பண்ணிக்கோங்க. கிளாஸ் ஒர்க்கு கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வரணும். ஸோ இந்த எக்ஸசைஸ் 1.2 வரைக்கும் கிளாஸ் ஒர்க்கில் நீட்டாக காப்பி பண்ணி வச்சுருங்க. சம்மை திரும்ப செஞ்சு பாரு. மேக்ஸில் எந்த ஒரு டவுட்டும் வரக்கூடாது. ஸோ கிளாஸ் ஒர்க் மட்டும் நீட்டாக வச்சுருங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.